இந்த வீடியோவில் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸனுடைய ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி ஞாபகிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆன் ஒய்னு கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், எக்ஸ் ஆன் ஒய்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குங்களா. ஃபஸ்ட் வந்து எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு எழுதிருங்க, ஒய் வந்து ரைட் சைடு எழுதுங்க. இது எக்ஸ் ஆன் ஒய் இப்படி எழுதிருங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்கணும். சாமி புரியுதுங்களா? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துக்கணும். இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஒய். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள், ஒய் ஆன் எக்ஸ்ன்னு இருக்குங்களா. இப்போ ஒய் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ்னா ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும், ஒய் லெஃப்ட் சைடு கொடுக்கணும், எக்ஸ் வந்து ரைட் சைடு கொடுக்கணும். இந்த இடத்துல நடுவில் ஈக்குவல் கொடுத்துட்டு இங்கே ஏ ப்ளஸ் பின்னு எழுதணும். சாமி புரிஞ்சுங்களா? இது வந்து ஃபஸ்ட்டாக எழுதிக்கணும். புரியுதுங்களாமா சாமி? அடுத்து என்னென்னா, நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராப்ளத்தில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் நார்மல் ஈக்குவேஷன்ஸ். இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸை எப்படி மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக வைக்கலாம்னு சொல்லித்தரனால கவனிங்க சாமி. இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கோ அந்த இடத்துல சமேஷன் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல சமேஷன் கொடுங்க, சமேஷன் எக்ஸ். அந்த அடுத்து வந்து ஒய் இருக்குங்களா, ஒய் இருக்கிற இடத்துல சமேஷன் ஒய் கொடுங்க. புரியுதா சாமி? அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒய் இருக்குங்களா, ஒய் இருக்கிற இடத்துல வந்து சமேஷன் ஒய் கொடுங்க. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுங்க, சமேஷன் எக்ஸ் கொடுங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் புரிஞ்சுங்களா, இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதே மாதிரி ஏ ப்ளஸ் பின்னு எழுதிடணும். ஏ ப்ளஸ் பி இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதிடணும். எழுதினதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க, அந்த ஏக்கு பக்கத்தில் என் கொடுக்கணும். அது வந்து கேபிட்டல் என் கொடுத்தாலும் சரி தான், ஸ்மால் என் கொடுத்தாலும் சரி தான். புரியுதா சாமி? புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னென்னா, இதை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? சம் சால்வ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இங்கே வந்து சமேஷன் எக்ஸ் இருக்குங்களா. இந்த இடத்துல எப்போயுமே சமேஷன் எக்ஸ் ஒய், செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் சமேஷன் எக்ஸ் ஒய் வருங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சமேஷன் எக்ஸ் ஒய் தான் வரும். புரியுதா சாமி? இப்படி எழுதி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், இங்கே சமேஷன் ஒய் இருக்குங்களா. சமேஷன் ஒய் வந்ததுன்னா அந்த சமேஷன் ஒய் அப்படியே இங்கே எழுதுங்க பார்க்கலாம். சமேஷன் ஒய் எழுதிடுங்க. இந்த சமேஷன் ஒய்யிலிருந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக ஒய் ஸ்கொயர், சமேஷன் ஒய் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே எழுதலாங்களா, என்ன இருக்கு பாருங்கள், சமேஷன் எக்ஸ் இருக்குங்களா. அந்த சமேஷன் எக்ஸை ஒரு தடவை இங்கே எழுதுங்க பார்க்கலாம். சமேஷன் எக்ஸ் ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸை வந்து ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுங்க, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், சமேஷன் ஒய் இங்கே இருந்தால் சமேஷன் ஒய் ஸ்கொயர். சமேஷன் எக்ஸ் இருக்குங்களா, இங்கே எழுதும்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடணும். எழுதுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஏ இங்கே ப்ளஸ் பி கொடுங்க, இங்கே ஏ இங்கே ப்ளஸ் பி கொடுங்க. அவ்வளோதான் சாமி. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ கிடைக்கும். அதை வந்து என்னென்னா, இப்போ எக்ஸ் ஆன் ஒய்னா இந்த இதில் கொடுத்தா நம்மளுக்கு எக்ஸ் ஆன் ஒய் கிடச்சிரும், இங்கே கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஒய் ஆன் எக்ஸ் கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.